ஆளு சத்தம் வந்து படுக்க வச்சுக்கோங்க. ஏங்க ஏங்க எழுந்துங்க. ஆமா, தூங்கும் போது இப்படி போட்டு எழுப்பிட்டு இருக்கா. எப்ப வந்தீங்க? ஓடி போனியெல்லாம் எப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சிய? வாடி போனேன்னா வாடி எங்க போனேன்? கடைக்கு தானே போயிட்டு வந்தேன். அந்த ஓடி போறது இல்லைங்க. எப்போ உங்க வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை வந்தா வெளியே ஓடி போவில்ல, அந்த ஓடி போறத கேட்டேன். வந்தேன், எல்லாம் தூங்கிட்டு இருந்தியே, யாரையும் எழுப்ப வேணாம நான் என் பாட்டுக்கு சோபால வந்து படுத்துட்டேன். சரி, நாங்க நம்பிட்டோம். இதுல நம்ப என்ன இருக்கு? சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டாச்சு. அம்மா சாப்பிட்டியா? அக்கா நீ சாப்பிட்டியா? இல்ல தம்பி, 2 பேரும் இப்பதான் வரோம். என்ன செஞ்சிருக்கா? தோசை சட்னிமா. ஒரு வடை கிட்ட ஏதாவது போடக்கூடாதா? அக்கா வந்திருக்கல்ல. வடை போடலாம்னு தான் இருந்தேன். உளுந்து இல்லை பார்த்துக்கிடுங்க வீட்டில். சரி, உளுந்து இல்லையே, கேசரியாச்சும் செய்யலான்னு பார்த்தா வீட்டில் சர்க்கரையும் இல்லை. என்ன பண்ண பாருங்க. ஏன் அவனை வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே? உங்கள் மகனை எழுப்புனா எங்கே எழுந்துறாவ? அப்படியே எழுந்தாலும் உக்காந்து தூங்கிட்டு இருக்காவ. அவியில விட்டு சாமானை வாங்கி நான் செய்யணும்னா நாளைக்கு நைட்டுக்கு தான் செஞ்சு தரணும். ஆமாம், ஏதாவது ஒரு சாக்கு சொல்லு. என் மொபைல் வந்தாலே உனக்கு பிடிக்காத. பெத்த பையனை பற்றி உங்களுக்கு தெரியாது எப்படின்னு. ஏம்மா சும்மா இருமா, அமைதியாக இரு. என்ன அமைதியாக இரு? இதெல்லாம் கேட்கணும். கேட்காம இதெல்லாம் விட முடியுமா? அப்போ இவ்வளோ அக்கறை இருக்கவே நீங்கள் காலையில் எழுந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் பொண்ணுக்கு செஞ்சு வைக்க வேண்டியதானே? ஏம்மா பேசாம இருமா, அவ என்ன வாங்கிட்டு தான் வர சொன்னான், நான் தான் மறந்துட்டேன். சும்மா சப்பக்கிட்டு கேட்டாதல. கொண்டாட்டி தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடாத. என்னத்த உங்கள் பையன் இப்படி ஆடினாவ? என்னை தூக்கி வச்சு அப்படி தூக்கி வச்சு ஆடுறதா இருந்தால் என்னை தனி கொடுத்தனும் என்னைக்கோ வச்சிருப்பாரு. ஆமாம், தனி கொடுத்தனும். கல்யாணம் பண்ணிட்டு வரவே எல்லாம் மாமியால விட்டுட்டு புருஷனை கூட்டிகிட்டு போயிருங்க. தனி கொடுத்தனும் போனோம், தனி கொடுத்தனும். அப்புறம் இப்படி மாமியாக்காரி வாழ விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா எந்த மருமக வாழுவா? இப்படி மாமியாக்காரி கிட்ட பூ வைக்கிறதுக்கு சண்டை, புடவைக்கு சண்டை, வெளியே சொன்னா வெக்க கேடு. அப்புறம் நீ மட்டும் புடவை எடுத்துட்டு வருவா, எனக்கு புடவை எடுத்து தர வேணாம்? புடவை வாங்கி தராமலே இருந்தது. புடவை வாங்கி தானே தந்தாங்க. நீங்க அந்த புடவையை பாக்குறீங்க, என் கலர் நல்லா இருக்குன்னு எனக்கு எடுத்த புடவையை நீங்க எடுத்துக்கிறீங்க. இது மட்டுமா, செருப்பையும் எனக்கு வாங்கின செருப்பையும் நீங்க தான் தானே வாங்கிக்கிட்டீங்க. ஆமா, அப்புறம் உனக்கு விலை அதிகமா வாங்குவா, எனக்கு விலையில கம்மியா வாங்கிட்டு வந்தா அந்த விலைக்கு எனக்கும் புடவை வேணும். அதுதானே கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, அதை விடுங்க. புடவை கேட்டியே, பூ எந்த ஊர்லயாச்சும் பூ கேட்பாளா மாமியாக்காரி? இப்படி நீ பூ வச்சதுக்கு பங்குக்கு கரெக்டா எனக்கு பூ தந்துடணும். அது என் புருஷன் போட்டாக்க நான் போட்டுருவேன். கல்யாணம் கட்டின நாள் முதல்ல ஒரே போட்டி தானே. என்கிட்ட தானே போட்டிக்கு வரிய நீங்க. செருப்புக்கு போட்டி, புடவைக்கு போட்டி, பூவுக்கு போட்டி. அட கடவுளே, சினிமாவுக்கு போகிறதுக்கு கூட அந்த செலவு எவ்வளோ காசாகுதோ அந்த காசை எனக்கு கொடுத்துட்டு போடான்னு சொன்னவீங்க தானே நீங்கள். ஏம்மா சும்மா இருமா, அசிங்கமாக இருக்குது. கம்முன்னு இரு, வாயை மூடு. இப்படி பூக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு எல்லாத்துக்கும் நான் ஒன்று இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன். வேற ஒருத்தையாக இருந்தால் அப்போவே போயிருப்பா பிச்சுக்கிட்டு. வாயை பாரு வாயை. தம்பி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் தம்பி. என்ன கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில் விட்டுறியா? வாய்க்கிலேயே பஸ் ஸ்டாண்ட்ல பேசினால, இப்போ அம்மா வீண் சண்டைக்கு தானே வர. அமைதியா இருக்கலாம்ல. வீட்டுல மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுதா? நான் என்னத்த சொல்ல, உங்க மாமியார் மருமக பிரச்சனை இல்லைன்னா நம்ம தலையிடக்கூடாது. என் பிள்ளைய விரட்டி விட்டால, வீட்டுக்கு வந்து போக வச்சுட்டால. நான் போக வைக்கல, நீங்க தான் போக வச்சிருக்கீங்க. சும்மா இருந்தவங்கள அதை செய்யலையா இதை செய்யலையான்னு சண்டை மூட்டி விட்டு நீங்க தான் கிளம்ப வச்சிருக்கீங்க. நான் இருந்த உடனே தானே என் மாவா வராங்க. நான் இல்லைனா அவன் ஏன் வர போறேன்? நான் இருக்கிறதால தானே வரேன். எம்மா அழாதம்மா, அழாதம்மா, எம்மா அழாதம்மா. நீ அழுத எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா? அழாத.